பொன்னி அப்கமிங் எபிசோடில் சக்தியை போட்டு பயங்கரமாக அடின்னு அடித்து அந்த கைலாஸ் கொண்டு வந்து ஜெயிலில் செல்லில் போட்டுறான். அதை பார்த்த ஜெயா பயங்கரமாக கத்தி கத்தி அழுகுறாங்க. சக்தி இங்கே பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு இங்கே ஏட்டையெல்லாம் பேசிக்கிறாங்க. உடனே நம்ம கைலாஸ் சொல்கிறாரு, அதெல்லாம் சும்மா நடிப்பாங்க, அவன் மிகப்பெரிய ஒரு நடிப்பாளி, அவன் போலீஸ் மேலே கை வச்சா அவனுக்கு இன்னும் தண்டனை தெரிய வேணாமா, அதனால் தண்ணி கொடுத்து எழுப்புங்க, அவனே கண் முழிச்சிருவான், இல்லைனா அப்படியே கடக்கட்டும் விடுங்க, கொஞ்சம் கழிச்சு அவனே முழிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்து கேட்டால் முத்தியா வந்து என்னாச்சுங்க ஐயா, என்னாச்சு பையனுக்கு அப்படின்னு கேட்க, ஒன்றுங்க ஐயா, பொண்ணை கடத்தி பொண்ணை கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறானுங்க, இவனுங்களாலாம் சும்மா விடக்கூடாது, இவங்கெல்லாம் இப்படி அடித்து போட்டதான் நாளை பின்ன பொண்ணுங்களை தப்பாக நினைக்கணும், பொண்ணுங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கூடாது அப்படின்னு புரியும். இவங்களுக்குலாம் வேலைக்கு அமைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறங்க பேரில் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்தி இப்போ உங்கள் பொண்ணு எங்கே இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, கேட்டால் வாய் திறக்க மாட்டான், விசாரிக்க வந்து என்னையும் அடிக்கிறான், அதான் 4 காட்டியிருக்கேன், போலீஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே இவங்கெல்லாம் வாயை திறப்பானுங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, விசாரணையில் இதெல்லாம் சகஜம்தான், நீங்கள் மனசை தலை விடாமல் நிம்மதியாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் ஐயா அப்படின்னு இங்கே முத்தையாவை தான் பக்கம் வச்சுக்கிறான். இங்கே ஜெயா ஒன்று, ஏய் முத்தையா இங்கே பாரு, நீ தப்பான ஆள் கூட சேர்ந்து தப்பான வேலை பார்த்துட்ருக்க, நான் சொல்கிறத கேளு, உன் பொண்ணுக்கு எங்களுக்கு சம்மந்தமும் இல்லை, உன் பொண்ணு அவளாக வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா, அவ்வளோதான் உண்மை, மற்றபடி எதுவுமே இல்லை, தேடினா கண்டுபிடிச்சிடுவா, ஆனால் நீ இவன் பேச்சை கேட்டுட்டு தேவலை வேலை பார்த்துட்ருக்க முத்தையா அப்படின்னு சொல்ல, சும்மா வாய மூடுமா, இனிமேல் நீ சொல்கிறத நான் கேட்க தயாராக இல்லை, எனக்கு என் பொண்ணு வரணும், அது வரைக்கும் என் பொண்ணை யார் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களோ அவங்களாம் நான் நம்புவேன் அப்படின்னு முத்தையாவும் சொல்லிடுறாங்க. இங்கே ஜெயா உடனே சக்தியை நினச்சி அழுகுறாங்க, அழுது அப்படியே ஒரு மாதிரி மயங்கிடுறாங்க. உடனே ஏட்டையா ஓடி வந்து, ஐயா அவங்களும் மயங்கிட்டாங்க ஐயா, விடுங்க ஐயா, மயங்கினா மயங்கட்டும், இப்போ என்ன இவங்களாம் பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களா, ஒன்றும் இல்லைல்ல, அதெல்லாம் அக்யூஸ் தான், புரியுதா, இதுக்காக ஒன்றும் டாக்டர் அழைச்சி வரோன்னா ஹாஸ்பிட்டல் போக வேணாம், அப்போல்லாம் போனால் கவர்மெண்ட்டு தான் லாஸ், அதனால் கடக்கட்டும் விடுங்க, தண்ணியை கொடுங்க, கொஞ்ச நேரத்தில் அதுகளே கண்ணு முடிச்சிடும் அப்படின்னு கைலாஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்கே முத்தியாவுக்கு மனசே சரியில்லை. ஒரு பக்கம் தான் பொண்ணை பற்றி இது வரைக்கும் எந்த விஷயமும் தெரியவே இல்லை, இந்த கைலாஸ் என்னமோ அவனுடைய பர்சனல் விஷயத்துக்காக இங்கே சக்தியும் ஜெயாவையும் போட்டு கொடுமைப்படுத்துறது பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் 2 பேருமே என் பொண்ணை பற்றி எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்களே, அப்போது ஒருவேளை கைலாஸ் சொல்கிற மாதிரி என் பொண்ணு உயிரோடு இருக்காளா இல்லையா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இங்கே கோயிலில் உட்காந்து அழுகுறாங்க. அழுகும்போது அங்கே வந்து பாட்டியம்மா கேட்குறாங்க, என்னாச்சுங்க ஐயா, யார் நீங்கள், ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, மனசு ஒன்றும் சரியில்லைம்மா, என் பொண்ணை காணோம், அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா, அழுவாதீங்க ஐயா, உள்ள பூஜை நடக்குது, பூஜையில் போய் சாமிக்கிட்ட வேண்டிக்குங்க, அதோட பூசாரிகிட்ட உங்கள் பொண்ணு பேர் சொல்லி ஒரு பூஜை ஒன்று பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த சாமி உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துரும், அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நீங்கள் கொஞ்சம் வசதியான ஆளாக இருந்தால் இந்த கோயிலில் அன்னதானம் போடுவாங்க, நீங்கள் மனசார எதை வேண்டிக்கிட்டு இந்த கோயிலில் வயிறார சாப்பிட்றதுக்கு அன்னதானம் போடுறீங்களோ கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை சரியாகும். இதுக்கு முன்னாடி இங்கே சக்தின்னு ஒரு பையன், ஸோ அவர் தான் டெய்லியும் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தார், இப்போ ஏதோ ஒரு விஷயமா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், அதனால் அன்னதானம் போடல, என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சக்தியா யார், அப்போது சக்திவேலா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க ஐயா, சக்திவேல் தான் உங்கள் பேர், ஏன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவனால் தாம்மா இன்றைக்கி என் பொண்ணு இந்த நிலைமைக்கு போயிட்டா, உங்கள் பொண்ணா, பொன்னி உங்கள் பொண்ணா அப்படின்னு இந்த பாட்டியம்மா கேட்க, பொன்னி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இங்கே முத்தியா கேட்குறாரு. தெரியும்ப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் பொன்னிக்கும் சக்தி தம்பிக்கும் தான் ஏதோ மனஸ்தாபம், அதனால் பொன்னி சக்தி தம்பியை வெறுத்து ஒதுக்கினா, இருந்தாலும் சக்தி தம்பி பொன்னி என் கூட சீக்கிரமே சேரணும் அப்படின்னு இந்த கோயிலில் வந்து டெய்லியும் வேண்டிக்கிட்டு எங்களை மாதிரி இருக்கிற அனாதைகளுக்கெல்லாம் டெய்லியும் வயிறாறு சோறு போட்டாங்க, அந்த தம்பி எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும்ப்பா, ஆனால் அந்த தம்பி இப்போது அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்களாம், பொன்னியை காணும்னு சொன்னாங்களே, அப்போ பொன்னி உங்கள் பொண்ணா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா பொன்னி என் பொண்ணு தான், அவளை இந்த சக்தியும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, சக்தி தம்பி அப்படியேப்பட்டது கிடையாது, பொன்னியை சக்தி தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சக்தி தம்பி தான் பொன்னி மன்னிக்கணும் மன்னிச்சனை ஏற்றுக்கணும்னு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுச்சு, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த தம்பி உன் பொண்ணை ஒன்றும் பண்ணியிருக்காதியா, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, முத்தியாவுக்கு இங்கே ஒன்றுமே புரியல, என்ன இது கோயிலில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க சக்தியை பற்றி இப்படி சொல்கிறாங்க, பொன்னியை பற்றி சொல்கிறாங்க, அப்போ நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறோமா அப்படின்னு முத்தையா யோசிக்கிறாரு. இங்கே ஒரு பக்கம் சக்தி ஜெயாவெலாம் அரெஸ்ட் பண்ண விஷயம் டிவிலெலாம் வருது, டிவியில் சோசியல் மீடியாக்கெல்லாம் பரவிட்டுருக்கு, அதை பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க பொண்ணிகிட்ட காட்ட
பொன்னி அதை பார்க்குறாங்க. பார்த்ததும் பொன்னி செம ஷாக்காக வராங்க. என்ன இது, சக்தியும் அத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஐயோ, நம்மளால் இவங்களுக்கே அந்த கெட்ட பேர் வேண்டாம், நம்மளால் யாருமே பாதிக்கப்பட வேணாம், நாம் இப்பயே போய் போலீஸில் பேசுவோம், பேசி எனக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, என்னால் இவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு பொன்னி கிளம்பி வராங்க. கிளம்பி வர பொன்னி டக்குன்னு கோயிலை பார்த்ததும் நாம் சாமி கும்பிட்டுட்டு போகலாம், மனசே சரியில்லை, பாவம் நம்மளால் அவங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க. வரும்போது கட்ட அந்த பாட்டி பார்த்துறாங்க. அம்மா பொன்னி, நல்லா இருக்கியாம்மா? என்னம்மா உனக்கு காணும்னு எல்லாரும் சொன்னாங்க, உன் புருஷன் அதான் சக்தி தம்பியை கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டானாமே, இப்போதாம்மா நான் உங்கள் அப்பாவை பார்த்தேன், பாவம்மா அவரும் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு, உண்மையிலேயே உனக்கு என்னமாச்சு, நீ இப்போ எங்கேருந்துமா வர அப்படின்னு கேட்க பொன்னி ஒன்றுமே புரியாமல் என்ன படி சொல்கிறீங்க, எங்கள் அப்பா இங்கே வந்தாரா அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா உங்கள் அப்பா அந்த உட்காந்துருக்காரு பாரு, உங்கள் அப்பா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காரு, உன்னை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கேஸ் கொடுத்து உன் புருஷனையும் உங்கள் மாமியாரையும் அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காரு போல, என் பொண்ணு சீக்கிரமே கண்டுபிடிக்கணும், அவள் சீக்கிரமே என்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு கோயிலில் வேண்டிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காருமா அப்படின்னு சொல்ல பொன்னி ஓடி போகிறாங்க. போய் பொன்னி பார்க்குறாங்க. பார்த்ததும் இங்கே முத்தியாவனே, அம்மா பொன்னி நல்லா இருக்கியம்மா, இந்த அப்பாவை மன்னிச்சிருமா, அப்பாவை நீங்கள் அனுப்பிச்சது மிகப்பெரிய தப்புன்னு இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சுமா, நான் இனிமேல் உன்னை விட மாட்டேம்மா, நீ என் கூட வந்துடுமா போவோம் அப்படின்னு சொல்ல, வேணாப்பா நான் அதுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய கணக்கு பாக்கி இருக்குது, இந்த தப்புமே பண்ணாத ஜெயாத்தையும் சக்தியும் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, அதுக்கு காரணம் நான் தெரியும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் யாருமே எந்த ஒரு கஷ்டமும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினப்பேன், அப்படி இருக்கும்போது இவங்க இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதோட அந்த கைலாஷ் தூயினாதன் அவன் வந்து ஒரு மோசமானவன், ஏன்னா அவங்க அப்பா தூயினாதன் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணார், அதனால தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனை ஜெயிலுக்கே அமைச்சோம், அப்படி இருக்கும்போது அவன் இப்போது அதுக்காக பழி வாங்கிறதுக்காக இப்போது சக்தி குடும்பத்தை அவன் இப்போலாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், கண்டிப்பாக இதனால் ஏற்றுக்க முடியாது, நான் இப்போயே ஸ்டேஷனுக்கு போகணும், போயிட்டு இது மாதிரி எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால் எங்கள் அப்பா கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லி நீயும் வாப்பா வந்து கேஸை வாபஸ் வாங்கு, அதுக்கப்புறமா நாம் கிளம்பி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு இங்கே பொன்னி சொல்கிறாங்க. முத்தியா ஒன்று என்னமா சொல்கிற, அந்த குடும்பமே உன்னை ஒட்டுமொத்தமாக குடும்பப்படுத்தியிருக்காங்க, உன்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ என்னமோ அவங்களுக்காக போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீ வா நம்ம ஊருக்கு போகலாம், அந்த கைலாஷ் சார் அவர் பார்த்துப்பார் மீதியை அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா என்னால் முடியாது, நான் வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு துரோகத்தையும் தப்பையும் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கும்போது என்னால் 2 பேருடைய வாழ்க்கை பாதிக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, என் நம்புங்க, நான் இனிமேல் வந்து வீட்டில் வாழ மாட்டேன், ஆனால் என்னால் எதுக்கு அவங்க கஷ்டப்படணும், அதனால நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம், போயிட்டு எனக்கு அவங்களுக்கு என் சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமா நாம் ஊருக்கு போகலாம், நீங்கள் சொல்கிற எதாக இருந்தாலும் நான் கேட்க தயாராக இருக்கேன் அப்படின்னு பொன்னியும் முத்தியாவும் அங்கேருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க. ஆனால் பொன்னி முத்தியா போனதுக்கப்புறமா ஸ்டேஷனில் இருக்கிற கைலாஷ் இந்த கேஸை வாபஸ் வாங்குவாரா, இல்லை பொன்னியை எப்படியாவது மனசை மாற்றி இந்த கேஸை ஸ்ட்ராங் ஆக்கி ஜெயாவையும் சக்தியாவையும் பழிவாங்க நினைப்பாரா, இல்லை பொன்னியோடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ஜெயா பொன்னிகிட்ட பேசி இந்த கேஸ்லேருந்து மீள்வாங்களா, என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.